அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு 20/1/2026 தை மாதத்தோட 3ஆம் பிறை தரிசனம். ஒவ்வொரு மாதமுமே நம்முடைய சேனலில் 3ஆம் பிறை தரிசனத்தை பற்றி சில பதிவுகள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். பட் இன்னைக்கு நான் ரொம்ப லேட்டாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இன்று தினம் தை முதல் செவ்வாய் முருகனுடைய வழிபாடு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் சில பேர் நீங்கள் 3ஆம் பிறை வழிபாடு இன்றைக்கி ஏன் போடலை அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க, மெயில் மூலமாக கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவாக தான் இந்த பதிவு இருக்க போகிறது. மிக எளிய வழிபாடு, மிக சக்தி வாய்ந்த வழிபாடும் கூட. ஏன்னா தை மாதம் அப்படின்னாலே உத்தராயண காலத்தோட முதல் மாதம். தை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விசேஷங்களும் கொஞ்சம் சிறப்பானவை தான். அதிலும் இந்த சந்திரன் அப்படின்னாலே அவருக்கு உரிய தானியம் நெல். நம்ம தை முதல் நாள் இந்த வருடம் அறுவடை செய்த நெல்லையெல்லாம் அந்த பானையில் வச்சு தான் புது பொங்கல் பொங்கியிருப்போம். ஸோ அந்த நெல்மணிகளை வைத்து தான் நம்ம இன்றைக்கி ஒரு சிறப்பான வழிபாடு நம்ம இன்று இரவு 12 மணிக்குள்ளார நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். பொதுவாகவே இந்த பிறை தரிசனம் அப்படிங்கிறது மாலை 6:15 7:15 மணி வரைக்கும் மேற்கு அடிவானத்தில் ஒரு சின்ன வெள்ளி கீற்று மாதிரி தெரியும். அது ஏன் 2ஆம் பிறை தரிசனமோ 4ஆம் பிறை தரிசனமோ இல்லாத ஒரு சிறப்பு 3ஆம் பிறைக்கு மட்டும் இருக்குது? ஏன்னா இந்த 3ஆம் பிறையை கணக்கிட்டு தான் நிறைய விசேஷங்கள் அனைத்து மதத்திலும் கொண்டாடப்படுகிறது. அந்த பிறையை வச்சு தான் நிறைய விசேஷங்கள் கொண்டாடுவாங்க. நம்ம வானத்தில் பிறையை பார்ப்பது சாட்சாத் சிவபெருமானுடைய திருமுடியில் இருக்கக்கூடிய அந்த நிலவை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம சாட்சாத் சந்திர சோமேஸ்வரரையே நம்ம பார்க்குறோம். சந்திர மௌலீஸ்வரரை தான் நம்ம பார்த்து தரிசனம் செய்கிறோம். யார் ஒருத்தவங்க மாதம் மாதம் இந்த பிறையை விடாமல் தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் சீரான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். வளர்ச்சி பொறுமையாக இருந்தாலும் அவங்க முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டு தான் இருப்பாங்க. எப்படி பிறை வளர்ந்து முழு நிலவாக பிரகாசம் அடைகிறதோ அதே போலவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வளர்ந்து நாமளும் வாழ்க்கையில் வெற்றி அடையணும். குறுக்கு வழியில் அவசரமாக முன்னேற்றம் அடைஞ்சோன்னா அதே வேகத்தில் நம்ம கீழே விழுந்துருவோம். அதனால் பொறுமையாக வளருங்க. பட் ஆனால் நேர்மையான வழியில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளருங்க. அப்போ கிடைக்கக்கூடிய வெற்றி தான் நிலையான வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறத கருத்தை தான் இந்த நிலவு வளர்வது நமக்கு உணர்த்துகிறது. இதோடைய ஆன்மீக கதைகள்லாம் நிறைய தடவை நம்ம சேனலில் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். சந்திரன் அவருடைய மனைவி 27 பேர் ரோகிணி கிட்ட மட்டும் அவர் ஒரு தலைபட்சமாக அன்பு கொண்டிருப்பார். அதுக்கப்புறம் தட்சன் சாபம் கொடுத்துடுறது. இது எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை பற்றி நாம் இப்போ பேச போகிறது கிடையாதுங்க. இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை யார் தரிசனம் செய்யணுமோ செய்ய வேண்டாமோ இவங்க நிச்சயமாக தரிசனம் செய்யணும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதும் பயம், பதட்டம், குழப்பம் இதிலே வாழறவங்க அவசியம் இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை மாதம் தரிசனம் செய்யணுங்க. நம்முடைய மனதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன் மனோகாரகன் அழைக்கப்படுகிறார். அதே போலவே ஆயுட்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். ஒருத்தவங்களுடைய ஆயுள் நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் சந்திரனோட அருள் வேணும். மனம் தெளிவாக இருக்கணும். எந்தவித குழப்பமோ பயமோ பதட்டமோ இருக்கக்கூடாது. தெளிவான முடிவுகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கணும்னா சந்திரனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு வேணும். சில பேரெல்லாம் அவங்களும் குழப்புவாங்க. சின்ன விஷயத்துக்கும் அவங்க குழப்பிடுவாங்க, மற்றவங்களையும் குழப்புவாங்க. இப்போ ஒரு வீட்டோட தலைவரே இதே போல் எப்பொழுதும் குழம்பி கொண்டு இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் பிறந்த பிள்ளைகளோட நிலைமையெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எந்தவித ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க. எப்பொழுதும் கம்ஃபர்டபுளான ஜோன்லேயே நம்ம சேஃப்டியாக இருந்தால் போதும், எதுக்கு நம்ம முயற்சி செய்யணும், எதுக்கு நம்ம புதுசாக சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே இருப்பாங்க. முன்னேற்றம் தேவை அப்படின்னா சந்திரனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக வேண்டும். அதை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நாள் தான் இந்த 3ஆம் பிறை. வயது வித்தியாசம் இல்லாமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே இந்த 3ஆம் பிறை தரிசனம் செய்யணும். அதுவும் அந்த பிறையை பார்க்கும்பொழுது ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த வார்த்தையை உச்சரிச்சுட்டு உங்களுக்கு வேண்டிய செல்வ வளம் பெருகணும் அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி ஒரு சின்ன வழிபாடின் மூலமாக செய்யலாம். சின்ன பசங்க 3ஆம் பிறை தரிசனம் செய்யும்பொழுது கண் பார்வை நன்றாக தெரியும், புத்தி கூர்மை அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்கள் செய்யும்பொழுது திருமண பாக்கியம் கிடைக்கும். அதே போல் திருமணமானவர்கள் தம்பதி சமேதராக 3ஆம் பிறை தரிசனம் செய்யும்பொழுது அவர்களுடைய
வாழ்க்கையில் ஒற்றுமை அதிகரிக்கும், கருத்து வேறுபாடு நீங்கும். வயதானவர்கள் இதை செய்யும் பொழுது அவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ரொம்ப நாள் உடம்பு முடியல, அடிக்கடி நோய்வாய்ப்படுறாங்க அப்படின்னாலும் அவங்க 3ஆம் பிறை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பிறை பார்க்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை தரிசனம் செய்யலாம். இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, தீட்டு காலங்களில் 3ஆம் பிறை தரிசனம் செய்யலாமா, அடைப்பு இருக்குது, அதை மாதிரி மாதவிடாய் தீட்டு இருக்குது, பிறப்பிறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க நீங்கள் தாராளமாக தரிசனம் செய்யலாம். அதில் ஒன்றுமே தவறு கிடையாது. பட் ஆனால் பூஜை அறைக்கு போய் விளக்கேற்றுறது அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியாது. இதற்கு தேவையானது எல்லாமே இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசியோ அல்லது புழுங்கலரிசியோ உங்கள் வீட்டில் என்ன அரிசி இருக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் பிறை தரிசனம் பார்க்க காத்துட்ருக்குறீங்க அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் கையிலே எடுத்துகிட்டு எந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் இந்த தட்டோடையே நீங்கள் காத்திருக்கலாம். சில பேர் விளக்கெல்லாம் வச்சு அந்த விளக்காலே ஆரத்திலாம் காமிப்பாங்க அந்த பிறைக்கு. அப்படி நீங்கள் பண்ணக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் செய்யலாம். இந்த அரிசியில் நான் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கிறேன். இந்த அரிசியில் உங்களுடைய கடன் தீர்வதற்கான தொகை எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அதை நீங்கள் எழுதலாம். உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் நீங்கள் என்ன தொகை வேணுமோ அதில் நீங்கள் எழுதலாம். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு 5 lakhs அப்படின்னு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அதை எழுதிட்டு இதை மட்டும் நீங்கள் சந்திரன் கிட்ட காமிச்சிட்டு பிறை தரிசனம் பண்ணும்போது அதை காமிச்சு மனதார வேண்டிக்கோங்க. இந்த பணமானது என்னிடம் வர வேண்டும், என்னுடைய கடன் சுமை தீர்ந்து நான் செல்வ வளத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக வேண்டிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பதிவை நான் லேட்டாக தாங்க பார்த்தேன் அப்படின்னா கூட உங்களுடைய பூஜை அறையில் இன்று இரவு 12 மணிக்குள்ளார நீங்கள் முருகனையும் வேண்டிட்டு கடன் தீரணும். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கடன் சுமை தீரணும்னு தான் நம்ம வேண்டிப்போம். கடன், நோய், வழக்கு, எதிரி தொல்லை இவையெல்லாம் தீரணும்னு நம்ம வேண்டிப்போம். ஸோ உங்களுடைய பூஜை அறையிலே நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இதை மாதிரி எழுதிட்டு நல்லா வேண்டிக்கோங்க. இன்று ஒரு இரவு இந்த தாம்பலத்தட்டு உங்களுடைய பூஜை அறையிலேயே இருக்கட்டும். மறுநாள் காலையில் இந்த அரிசியை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். பச்சரிசியாக இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஓம் சந்திரமௌலீஸ்வராய அப்படிங்கிறத சொல்கிறத மறக்காதீங்க. அதே போல் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இவங்க மறக்காமல் ஒவ்வொரு மாதமும் அந்த சந்திர தரிசனத்தை செய்வது அப்படிங்கிறது நல்லது. அதே போல் இப்போ போர்டு எக்ஸாம் வரப்போது அந்த மாணவர்களும் இன்று கொஞ்சம் நேரம் ஒதுக்கி சந்திரனை தரிசனம் செய்வது நல்லது. நல்ல ஒரு புத்தி கூர்மை, ஞாபக சக்தி, இதெல்லாம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, இதெல்லாமே அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.